சத்தியமாக சொல்ல அன்றைக்கி நைட் நான் தூங்கலை. ஏன்னா நான் எப்போ வாங்கினேன்ட்ட, ஏன்னா இப்போ இவர் அங்கே சொல்லலாம் இங்கே சொல்லலாம் சார், நானே நேரடியாக திருநாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும், ஆடி போயிட்டேன் சார். நைட்டு அப்படியே எனக்கு படுத்துக்கிட்டு இருக்கும்போது 2 மணிக்கு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை நான் வச்சு, ரஜினி சார் படம் ரிலீஸு, அதுக்கு முன்னாடி எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நான் பொறுப்புலேயே இல்லை. அப்போ அன்னைக்கு கொடுத்தேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் காலைல 6 மணிக்கு இங்கே மேனேஜர் பண்ணி கொஞ்சம் 8 மணிக்கெலாம் வாங்க, உங்கள் வீட்டுக்காரையும் கூப்பிட்டு வாங்க, 8 மணிக்கெலாம் வரதுனாலே அவரையும் கூப்பிட்டு வந்து உள்ளே செக் பண்ணால் இவன் சொன்ன டைட்டிலு இவன் சொன்ன டேட்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி கவுன்சிலில் ரிலீஸ் ஆகிருக்கு படம், சென்சார் பண்ணி. அந்த டைட்டிலுக்கு நான் காசு கேட்டேன்னு சொல்கிறான். இது என்ன பொய், ஏன்னா நிரூபிக்க முடியாத பொய். இந்த மாதத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சு, 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த டைட்டில் நான் போய் கேட்டேன், அவர் தரமாட்டேன்ட்டாருன்னு சொல்கிறான். படம் வந்து வேற ஒருத்தர் சென்சார் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு. இவன் வந்து என் பேரை சொல்லிட்டான். சொன்னோன்னே நான் அதெல்லாம் எடுத்து கவுன்சில் வந்து எல்லாத்தையும் ரெக்கார்டு வாங்கி அதுக்கப்புறம் திருப்பி வீடியோவாக போட்டேன். நான் அந்த வீடியோ உங்களுக்கு தரேன் பாருங்கள். வீடியோவை போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சைலண்ட் ஆனானுங்க. இப்போ இவன் என்னென்னா, இப்போ நான் இதை ஆஃபீஸ் மூடி இருக்கு, இப்போ ஆஃபீஸ் வந்து தெரியாதுன்னு நினச்சி விட்டான். நான் வந்து பல ரெக்கார்டை நான் கையில் வச்சுருக்கேன், அதனால் எடுத்துக்க உங்கள்கிட்ட கூட காமிச்சேன் இல்லையா, இதுதான் எல்லோ கலர் கொடுப்பேன். நான் அதான் தம்பிகிட்ட என்ன கேட்டேன்னா, தம்பி இந்த எல்லோ கலர் கொடுத்துருக்கேன், வாங்கியிருக்கீங்கன்னா கொடுங்க. படம்னா அதுதான் நான் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் வந்து மேனேஜர் போடுவாங்க, யாரோ போட்டிருக்காங்க. இல்லை அதான் ஒவ்வொரு முறையும் ஒரு கேட்க வந்தப்போ நீ படத்தை முடிச்சுட்டு வா, சென்சார் முடிச்சுட்டு வா, நான் தர்றேன் நீங்கள் சொன்னதாக தான் அவர் சொல்லுவேன். நான் எப்படி சொல்லுவேன் படத்தை, ஏங்க நான் எங்கே சொல்ல போகிறேன், நீ படம் பதிவே பண்ணல டைட்டில், நான் ஏன் உனக்கு படம் முடிச்சுட்டு சொல்கிறேன். சரி படத்தை முடிச்சிருக்கியா நீ, இது வரைக்கும் முடிக்கல, ஆரம்பத்துலேருந்து ஆரம்பம் படம் 2013 12 ஷூட் பண்ணுறேங்கிறா. உனக்கு அப்போ 18 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், 18 வயசு வந்துட்டியா சினிமாவுக்கு.